குட் ஆஃப்டர்நூன் யூடியூப். ஸோ இன்னைக்கு இந்த vlog வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான vlog இருக்கு. ஹாப்பியான vlog ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000க்கு ஒரு கார் வாங்க போறோம். நாங்க எந்த ப்ராப்ளமும் இல்லாம கார் 30,000 கொடுத்து அதை வாங்கி ஓட்டிட்டு வரதான் வேலை. பர்ஃபெக்டா இருக்கு வண்டி. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோரூம்ல. அது எந்த ஷோரூம் என்னன்றது வந்து நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு இவ்வளவு நாள் எங்க கூட உயிருக்கு உயிரா பழகின தம்பி வந்து ஊருக்கு போறான். என்னன்னா படிக்க போறான். அதனால அந்த ஒரு காரணத்துக்காக வந்து நாங்க வந்து அனுப்புறோம். அவர் வந்து இப்போ வழி அனுப்ப போறோம். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்க பாக்கலாம். ஃபீல் பண்ணிட்டே வாப்பா. கல்ல தூசியா அழகப்பா. ஸோ இவர் தான் அந்த தம்பி. ஸோ இவர் யாரு அப்படின்னா வந்து விஜயோட உடன்பிறவா சகோதரர், சித்தி பையன். ஸோ ரொம்ப க்ளோஸ் தம்பி மாதிரியா? தம்பி தம்பி தான். தம்பி மாறின தம்பி தான் அப்படின்றான். ஸோ கூட புறக்காட்டியும் கூட பண்ண மாதிரி அவ்வளவு பாசம். ஸோ பழைய ரஜினி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? கால் ஊனமாயி வேலைக்கு போய் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பாசமான ஒரு தம்பி. ஸோ கார் வாங்க போறதுக்கு முன்னாடி இவரை ஊருக்கு போயிட்டு அப்படி பஸ் ஏற்றி விட்டு நாங்க அப்படியே போக போறோம். அதான் இந்த ஒரு வாரம் எப்படி இருந்தது உங்களுக்கு? செம்மையா இருந்துச்சு. நம்ம முன்னாடி ஃபுல்லா ட்ரிப்பா தான் போயிட்டு இருந்தோம். நாங்க இந்த ஒரு 6 அந்த மலேசியா போனோம். அதை பத்தி சொல்ல. அதான் அங்க போயிட்டதுக்கு அப்புறம் நம்ம துபாய் வந்தோம்ல. துபாய் இல்லன்னு நினைக்கிறேன். அது துபாய் யூஎஸ். எங்க இங்க மலேசியா இருக்கு, அங்க துபாய் இருக்கு. அது போயிட்டு வந்தோமா? போனது ஆனகட்டியும் பேர் வரும். துபாய் மலேசியா வேற. அங்கதான் போனோம். போச்சு. செம்மையா என்ஜாய் பண்ணோம். நேத்து போய் அணைக்கட்டியில வந்து ஃபுல்லா ஸ்விம் பண்ணிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு செம்மையா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஊருக்கு போறேன். நான் வந்து டயலாக் சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி ஊருக்கு போறோம் இன்னைக்கு ஃபீல் பண்ணோம். சரியா? சோ இந்த நினைவுகளோடய நீங்க 6 மாசம் வந்து டிராவல் பண்ண போறீங்க. இதை நினைச்சிட்டே வாழ போறீங்க. துப்பாக்கி சாங் போட்டு செல்கின்றோம் தூரம் தூரம். ஃபர்ஸ்ட் கீழ போட்டு Don't worry, darling. I will take care. முடிஞ்சுதா? சூப்பர். அந்த ஸ்பெஷல் கிரேவி நைட்டு தான் நம்ம. நல்லா பரவாயில்ல. அக்கா ஆமாக்கா, ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் இருக்காது. நல்லா வெளியூர் சுத்திட்டு இருந்தாங்களா? ஃபாரின் போயிருந்தாரு. செல்வபுரம் போயிருந்தேன். ஒரு கடை இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கடை. ஸோ மதுரை பன் பரோட்டா கடை. எங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் பக்கம் தான். இது எங்கன்னா சேரன் மாநகர் அங்கே இருக்கு. சூப்பரான ஸ்பாட். எல்லா ஐட்டமும் ரொம்ப ஸ்பெஷல். எக்ஸ்க்ளூசிவாக என்ன ஸ்பெஷல்னா இந்த மதுரை பன் பரோட்டா. ஸோ பார்க்க குட்டியாக இருக்கும். ஸோ செம்மையாக இந்த ஒரு ஸ்பெஷல் கிரேவி ஒன்று கொடுப்பாங்க. அது நம்ம நேரம் முன்னாடி கை கழுவிட்டேன்டா. இப்போ ஈரமாக இருக்கு. ஸ்பெஷல் கிரேவி வந்து இப்போ இல்லை, நைட்டு தான் நம்ம இந்த மதுரை பன் பரோட்டா சாப்பிட போகிறோம். நல்ல ஹோட்டல். அதுக்கப்புறம் தம்பி அப்புறம் இங்கே இன்னொன்று என்ன நல்லா இருக்குன்னா நாட்டுக்கோழி உப்பு கறி. அதெல்லாம் கரெக்டு. தம்பியை அனுப்புகிறோம். அந்த கவலையில தான் வந்து கம்மியாக நிறைய ஆமாம். அவன் பாருங்க, அவனே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். உரைச்சிட்டு இருக்கான். ஏன்னா என்ன அனுப்புறேன்னு சொல்லி லேட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பேசுறியா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஸோ சூப்பராக நம்ம ஒரு லஞ்ச் முடிச்சாச்சு. இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு கிஷோரை ட்ராப் பண்ணுறது தான். மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. கிஷோர் மெயினான ஒரு கண்டென்ட் சொல்றதுக்காக கிஷோர் காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்காப்ல. சொல்லுங்க கிஷோர். இங்கே வந்ததுல இருந்து சூப்பராக சாப்பிட்டோம். டெய்லியும் அங்கே வந்தேன். நான் கோயம்புத்தூர் ரீச் ஆன அடுத்த நிமிஷமே வந்து மந்தி சாப்பிட்னாங்க. எல்லோரும் குரூப்பாக ஒரு 10 பேர் சேர்ந்து போயிட்டு மந்தி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து மால் போனோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஈசா யோகா போனோம். ஒவ்வொரு நாளும் வந்து நல்லா சூப்பராக சாப்பிட்டோம். இங்கே இருக்கிற வரைக்கும் சூப்பராக. இப்போ கூட பன் பரோட்டா சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. ஓகே, எனிவே தேங்க்யூ. ஸோ இதுக்கு மேலே வாழ்க்கையில் வந்து சாப்பாடே மறக்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு சாப்பிட்டீங்க. சூப்பர். ஸோ ஓகே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? அன்னைக்கு ஒரு நாள் நாங்க வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கும் போது அம்மாள் கிட்ட ஜூடியோ இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அங்க வந்து நாங்க வந்து என்னடா வாங்க போறோம்? அதான் வாங்க போறோம். வாங்க போலாம். என்ன வாங்க போறோம் அப்படின்னா அங்க போய் சொல்றோம். சர்ப்ரைஸ்.
இருக்குல்ல, அங்கே சொல்ல இல்லையா இதுக்காக வந்திருக்கோன்னு, இதுக்கு தான். இங்கே மட்டும்தான் 100 ரூபாய்க்கு பர்ஃப்யூம் கிடைக்கும். சாரி ரேட் சொல்லாததுக்கு பர்ஃப்யூம் கிடைக்குமா? 4 கிலோ. ஸோ ஃபன் மால் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து 2வது ஓப்பன் பண்ண பெரிய மால். ஒரு காலத்தில் வந்து பயங்கர க்ரௌடடாக இருந்தது. இப்போ கொஞ்சம் தெரியல ஏன் இவ்வளோ க்ரௌட் நல்லா இருக்குன்னு. ஃபன் மாலில் உங்களுக்கு பிடிச்ச கிடையாதுன்றதை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபன் மாலில் நிறைய கடை இருக்குது. அதில் உங்களுக்கு எது ஃபேவரட்டான கடைன்னு சொல்லுங்கள். அண்ட் இப்போ ஓகே, இப்போ ஜூடியோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து காட்டி கொஞ்சம் மேபி சூரிய கைஸை சுத்துறாங்க. அதுதான் இவங்க கேமராமேன் வச்சிருக்கவே வந்து ஜூடியோ டிஷர்ட். இது ஜூடியோ இல்லை, இது வெளியே எடுத்தது, கொடியில இருந்து எடுத்தது, பக்கத்து வீட்டு கொடியில இருந்து. ஓகே, பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து தம்பி பஸ் ஏற்றிட்டு நம்ம இந்த கார் பர்ச்சேஸ் பண்ணுற வேலையை பார்க்க போகிறோம். என்னதுடா 30,000 rupeesல நம்ம கார். இந்த பஸ் ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜாக இருக்குது. இந்த பஸ்ஸு அதில் போனால் ரொம்ப டயர்ட் ஆயிடுவான். நல்ல பஸ்ஸாக பார்த்து ஏற்றிட்டு வேண்டியது. 60 ரூபாய்க்கு இந்த பஸ் தான் கிடைக்கும். நான் ஃபீல் பண்ணி அழுகிறேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதான் கிடையாது. பைக்கில் வந்ததில் தூசி கண்ணில் இருந்துச்சு. அதனால தான் நம்ம கார் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஏற்றி விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தது. பஸ் ஏற்றி விட வந்துட்டோம். பஸ்ஸுமே அங்கே இருக்குது. போய் அவனை ஏற்றி விட்டு வேண்டியதான். அவன் வெயிட் சுமந்தா கை வலிக்குன்னு சொல்லி தான் நான் சுமந்துட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு சாங் போட்டுருங்க. சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வந்துரு. அப்போ நான் சண்டே சொன்னதை மறந்துடாத, சரியா? ஆமாம், நான் போய் பஸ் ஏற்றி விட்டு வந்துடுறேன். போகலாம்டா. நல்லா படிக்கணும், புரியுதா? எத்தவங்க நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். நல்ல மாதிரி படிக்காம யூடியூபரா மாறிடக்கூடாது. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு பஸ் காசு இருக்கா? இருக்குப்பா. எங்களுக்கு வாங்கி கொடுக்குறியா? இல்லை வாங்கிங்க. வாங்கிக்கவா? வாங்கிங்க. சரி, பார்த்து போயிட்டு வாங்க ப்ரோ. டேக் கேர். ஓகே ப்ரோ. அப்படி பஸ் ஏறுங்க. இவ்வளவு நேரம் வந்து கோயில் மணின்னு ஒரு பாட்டு கேட்டிருந்தது. அதுக்கப்புறம் அதான் காலையில் கேட்டது கோயில் மணியா என்னமோ ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு, சின்ன சின்ன பறவை. இதெல்லாம் வந்து நீங்க அனுபவிக்கணும்னா கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்ணா மட்டும்தான் முடியும். போட்டாங்கன்னா நம்ம போதுங்கிறது பாட்டு போடுவாங்க, தப்பிக்கவே முடியாது யாரும். போடவே மாட்டாங்க, சுத்தமாக மாட்டாங்க. ஒண்ணு பாட்டு போட்டு கொள்ளுவாங்க, இல்லைன்னா அமைதியா இருந்தே கொள்ளுவாங்க. ஆமா, அது நடக்கும். நல்ல பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்க கெயின் பண்ணணும்னா இந்த மாதிரி பஸ்ல தான் வரணும். குடிச்சு நம்ம பார்த்துட்டு வந்து உட்காருவாங்க, இப்படி பார்த்துட்டு வருவாங்க, நம்ம போனை எட்டி பார்த்துட்டு வருவாங்க. இந்த மாதிரியான பியூட்டிஃபுல் மெமரிஸ் எல்லாமே அந்த மாதிரி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான மெமரிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்ணுங்க. அவ்வளோதான். போறான் காலேஜுக்கு போகும்போது வெளியே எது சார்ஜ் இருக்குன்னு தெரியல, அதை 2 ஆன் பண்ணி வச்சுட்டேன். பாய், போய் சீட்ல உட்காந்துருப்போம். ஒரு ஆள் தான் போறாரு. ஓகே, நம்ம ஷோரூம்ல வந்து வந்துட்டோம். ஸோ அந்த கார் எடுக்க போனோம்னு சொல்லி 30,000க்கு. ஸோ அது என்ன கார் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஷோரூம்ல என்டர் ஆகுறோம். ஸோ பார்ப்போம் என்ன கார். நீங்களே வந்து உங்களுக்கு கார் இதே மாதிரி 30,000 எடுக்கணும் அப்படின்னா வந்து எடுத்துக்கலாம். இதுதான் அந்த கார் அப்படின்னா யாரும் நம்பாதீங்க, இந்த கார் கிடையாது. இதுதான் அந்த கார். நான் சொன்னோம் இல்லையா 30,000க்கு ஒரு கார்னு சொல்லி, இந்த கார் தான் பேசியிருக்கோம். அதுலேயும் வந்து ஒரு 4,500 பேசி குறைச்சிருக்கோம்ல, 26,500 தான் நம்ம பே பண்ண போகிறோம். நல்லா இருக்கு கார், சீரியஸாகவே நல்ல கண்டிஷனில் இருக்கு, ஆன்ல தான் இருக்கு. உண்மை சொல்லுங்க, இது யாரோட வண்டி? உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் இல்லையா. 30,000 ரூபாய்க்குலாம் யாரும் கார் தர மாட்டாங்க நல்ல கண்டிஷன். அது இந்த கார் கிடைக்காது. இது வந்து எங்களோட கார் தான், சர்வீஸ்க்கு விட்டுருந்தோம், இந்த வாங்குறதுக்காக அப்படியே வந்துட்டு இருந்தோம். சரி, போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போவாங்க. வழக்கமாக வந்து சப்ஸ்கிரைபர்லாம் ப்ராங்க் பண்ணுங்க வாங்க. ஆனால் சப்ஸ்கிரைபரே ப்ராங்க் பண்ண ஒரே ஆள் வந்து விஜய் தான். நல்லா இருக்கு, நல்லா இருந்தது இல்லை ஒன்றும் மாற்றல. கிளச் பிளேட் வந்து ஃபுல்லாக மாற்றிருக்கோம், நம்ம அந்த சர்வீஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம்
வைண்ட்ரா அதுக்கு பேர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ணியிருக்குன்னு மாற்றலை. பார்க்கலாம். அதுக்கு ஒரு நாள் வந்து கொடுக்கணும். அப்போ பார்ட் 2 வேறு போடணும் போல இருக்குது. அது வந்து நம்ம வேறு மாற்ற போகிறோம். அண்டு மற்றபடி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி அப்படியே இந்த வீடியோ பார்த்து 30,000 ரூபாய்க்கு கார் வாங்க போகிறோம், நல்ல இடமா இருக்கும் போல இருக்குது, நம்மளும் அங்கே போய் பார்த்து வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி யாராவது நினச்சிருப்பீங்க. அப்படி யாராவது நினச்சிருந்தீங்களா மன்னிச்சிருங்க, திட்டிடாதீங்க, ஓகேவா? ஆமாம், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ட்ரெண்டிங் தம்பிகள் கேமரா பிடிச்சிருக்கு ஒரு ஆங்கர் விவி. என் பேர் ஆங்கர் விஜய், அந்த வரல் கட்டுறது அவர் தான். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இதோட சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆங்கர் விவி அண்ட் ஆங்கர் விஜய். டாடா, பை.